கறந்தாச்சா? கறந்தாச்சுமா. இந்த எம்மாடி இதை பால் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருங்க. அப்புறம் இங்க வந்து காபி டீ எதுவும் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மத்ததெல்லாம் அங்க எடுத்து வைமா. சரிங்கண்ணே. சந்தோஷ் வாழைமரம் வெட்ட போயிட்டாமா. வாழைமரம் வெட்டிட்டு அப்படியே அங்க வீட்டுக்கு கட்ட போயிருவான். நான் அந்த மாட்டெல்லாம் கொண்டு போயிட்டு கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விட்டுட்டு அங்கிட்டு போய் கட்டி விட்டு வந்துடுறேன். அப்பதான் வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியும். காப்பி வச்சறேன், குடிச்சிட்டு போவீங்க. இருக்கட்டுமா, நீங்க குடிங்க, நான் வந்து குடிச்சுக்கிறேன். மணி ஆகி போச்சு இல்ல, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். சரிங்கண்ணே. படிக்கின்ற வயதில் பெண் கர்ப்பம். ரொம்ப நல்லது. எத்தவங்க எதுக்கு படிக்க வைக்கிறாங்க, என்ன பண்றாங்க பாரு. ஐயோ கடவுளே, பேப்பரை திறந்தா இதே தாயா. நம்ம தான் படிக்கல, சரி பிள்ளைங்களாவது படிக்கட்டும்னு கஷ்டப்பட்டு பெற்றவங்க எல்லா செலவையும் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு படிப்போட அருமை தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல், காசு பணம் இல்லாமல், அம்புட்டு வறட்சியில் வெறும் கப்பை கேப்பை குடிச்சுக்கிட்டு வாழ்ந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் படிக்க வலிக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் என்ன டிவியை பார்த்தோம், என்ன போனை பார்த்தோம், எல்லாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் உட்காந்து பேசுறது தான். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைங்க படிக்கணும்னா சாதாரண விஷயமாவா இருக்குது? 24 மணி நேரமும் போனு டிவி என்னென்ன இது. இதையும் தாண்டி ஒரு புள்ள படிச்சு ஒரு வேலை வெட்டிக்கு போகுதுன்னு அதுவே பெரிய சாதனை தான் போ. நம்ம புள்ள இந்த மாதிரியெல்லாம் இல்லைப்பா. நம்ம பிள்ளைய நல்லபடியாக வளர்க்குறோம் வீட்டுக்குள்ளேயே வச்சு. இந்த மாதிரியெல்லாம் வெளியே விடக்கூடாது சாமி, பயமா இருக்கு. நமக்கு இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு நாதி இல்ல. நம்ம கிட்ட வேலை சொல்றதுக்கு தான் எல்லாம் கிளம்பி வருங்க. காலையில எந்திரிச்சோனே பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு உக்காந்துருக்காரு. பேப்பர் படிக்கிறது அம்பட்டு முக்கியமா? கேட்டா நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கணுமாமா. இப்ப நாட்டு நடப்ப தெரிஞ்சு நம்ம என்னத்தை கிழிக்க போறோம்? வீட்டுல போலப்பே நாரி போய் கிடக்குது, இதுல நாட்டு நடப்பு வேறையா. நாள்ல ஒரு நாள் பாரு என்ன பண்றேன்னு. ஒரு வேலையும் செய்யறது இல்ல, அவரும் செய்யல. சரி, அவர் அந்த மனுஷன் வேலை வெட்டிக்க போறாரு. இவன் இந்த படுக்கையை விட்டு நேரங்களமா எந்திரிக்க மாட்டேங்கிறா. பாரு, போற வீட்டுல மாமியார் கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு தான் எந்திரிக்க போறான். காலையில எந்திரிச்சோமா, பொம்பளை பிள்ளையா லட்சணமா வாசம் மொழிகி ஒரு கோலத்தை போடுவோம், கட்டாந்தரையை கூட்டுவோம். வீட்டுல வேலை செய்யதான் வலிக்குது. புக்கு எடுத்து நேரங்களமா படிப்போம். ஐயோ அப்பா, எப்படித்தான் இப்படி நான் புள்ள வளர்த்தனோ தெரியலப்பா. இன்னும் ஒமட்டுற மாதிரி இருக்கு. எத்தனை பக்கம் இதே மாதிரி தாயா, படிக்க முடியல, நாராசமா இருக்கு. ஒரு வேலை வெட்டியே பார்க்கலாம்ல, இப்படி நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சரோசா, பேப்பரே படிக்க முடியலடி. படிக்க முடியலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு? அடியே வெண்ணமாவளையே, சொல்றதை கேளு. முதல்ல நான் சொல்றது நீங்க கேளுங்க. அப்பா, இந்த மாதிரி பேப்பர்லாம் படிச்சா அறிவு வளரும். இந்த வயசுல அறிவு வளர்ந்தா என்ன, மலிங்கி போனா என்ன? வேலை வெட்டிய பார்த்தா தான் சோற திங்க முடியும். கூமுட்டையெல்லாம் கட்டிக்கிட்டா அப்புறம் அப்படித்தான். இந்த கூமுட்டையை கட்டலன்னா உங்க பழப்பும் அவ்வளவுதான். தீ இவகிட்ட வாயை கொடுத்தா வாயை உடஞ்சுதான் போகணும். அதனால அமுக்கிட்டு இருக்க வேண்டித்தான். வாயில கொழுக்கட்டையே இருக்கு. பேச மாட்டேனே, எம்பிட்டு அடிச்சாலும். தாருங்க, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். திரும்பிடாதடா, திரும்பிடாத. என்னடி ஓடுற? ஏறு. என்னம்மா என்னம்மா ஆச்சு? ஏடி நல்லதானடி இருந்த நேத்து ராத்திரி, இப்போ என்னடி? என்ன கன்றாவிய போட்டு கொடுத்தேன்னு தெரியல. கருக்கு போற கிறுக்கு போறேன்னு பாரு. இப்ப புள்ளைக்கு மறுபடியும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. ஒழுங்கா சமைக்க தெரியுதா? வாய் மட்டும் பாரு, 7 ஊருக்கு அடிப்ப. என்ன நடக்குது போதும். புள்ள வர வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா, அப்ப என்னைய கத்திக்கிட்டு இருப்பீங்க. மாசம் நிக்கிறத போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அந்த போய் எடுத்துட்டு வரேன். இது எத்த இருக்கா, என்னத்த தின்னு தொலைறான்னு தெரியலப்பா. ஒழுங்கா சமைச்சா தானே, கடமைக்கேன்னு சமைச்சா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். மாடி பார்த்து பார்த்து, பொறுமை பொறுமை. என்னம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? சரி வா, அப்படியே பொறுமையா வந்து இங்க உட்காரு. வா, இங்கிட்டு வா, உட்காருமா, அப்படியே உட்காரு. என்னம்மா நீ இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்க? சங்கட்டமா இருக்குது. இந்த பொங்க நேரம் பார்த்து எல்லா இதுவும் லீவு இல்லைன்னா கூட ஆஸ்பத்திரிக்காவது போகலாம். சரோசா, உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா? தண்ணியை தயாரிக்கிறியா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்த தண்ணியை குடி. ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது.
மெடிக்கல்லையாவது போயிட்டு பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு மாத்திரையை வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எந்த மெடிக்கல் திறந்திருக்கும்? திறப்பாங்க 10 மணிக்கு. ஓ புள்ள வேற துவண்டு போயிட்டா 2 நாள்லயே. எந்திரிமா எந்திரி, உள்ள போய் படுத்தும். எந்திரி. இருக்கட்டும்பா, என்னால முடியலப்பா. ஏங்க எங்கிட்டாவது பயந்து கேந்து இருப்பாளோ? ஒருவேளை சாமிக்கு இது பார்க்கலாமா? ஏய் உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாததுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுப்பாளா, அதை விட்டுவிட்டு போய் சாமியை பார்க்கறாளாம். இல்லங்க, நேரட்ட நேரத்துல எங்கிட்டாவது போயிட்டு பயந்துருப்பாளோன்னு தான். ஒரு வெங்காயமும் இல்ல. 10 மணி வாக்கா பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வாரேன். நீ பொறுமையா எந்திரிமா, எந்திரி, பொறுமையா வந்து படுவா. என்ன ஒண்ணுமே புரியலையே, என்னத்தை சாப்பிட்டு தொலைஞ்சானு தெரியலையே. டெய்லி எம்பிட்டு வேலையத்தான் நம்மளே பார்த்து செஞ்சுக்கிட்டு கிடக்கிறது. சீக்கிரம் அந்த பயலுக்கு இந்த 3 மாசத்துல படிப்பு முடிஞ்ச உடனே நல்ல வசதியான பிள்ளையா இந்த புரோக்கர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லணும். அதுக்கப்புறம்லாம் இல்லை, இப்போலேருந்து பொண்ணு பார்க்க சொல்லணும். அப்போ தான் ஒரு நல்ல பணக்காரியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும். எம்பிட்டு வேலை தான் நம்ம செய்யுது. இத்தனை நாள் வரைக்கும் அந்த விளங்காததுங்க எல்லாம் வீட்டில் இருந்துச்சுங்க. அதனால் அதுங்க எல்லா வேலையும் பார்த்துச்சுங்க. இப்போ மொத்த வேலையும் நம்மளே செய்கிறது உடம்பே வலிக்குது. அவனுக்கு ஒரு 100 பவுன் வர மருமவளும், 2வது பையனுக்கு ஒரு 100 பவுன் வர மருமவளும் வந்தால் போதும். நமக்கு குடும்ப கஷ்டமே இல்லை. காலை முழுக்க உக்காந்துக்கிட்டு சாப்பிடலாம். கழுத்து வலிக்குது. டேய் என்னடா முணங்கிட்டே இருக்கிற? ஏய் கழுத்து வலிக்குதுடா. கழுத்து வலிக்குதா? நேத்து அம்மா வச்சு செஞ்சாங்களே அதுவா? டேய் நீ வேற எரியிற தீயில எண்ணெய் ஊத்திட்டு இருக்காதடா, வலிக்குதுடா ரொம்ப. இதுக்குத்தான் வாயும் காலையும் சுருட்டிக்கிட்டு இருக்கணும். காலை விரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் இப்படித்தான். தலை வேற ரொம்ப நீட்டமா இருக்குல்ல, அதான் ஒரே அழுத்து. கழுத்து சுளுக்கி இருக்கும் போலடா, அதான் அப்படி. டேய் ஏதாவது பண்ணுடா. நான் என்ன டாக்டரா ஏதாவது பண்றதுக்கு? முடியலடா, டே வலிக்குதுடா. இதுக்கே இந்த நிலைமைன்னா வித்யாவை இது நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தனா உன் நிலைமை என்ன ஆகுறது? இல்ல இந்நேரத்துக்கு என்ன ஆகியிருக்கும்? என் நிலைமைக்கு நீ வந்தா தாண்டா தெரியும். வந்துச்சே பீலிங்ஸ், வந்துச்சே பீலிங்ஸ், எங்க அம்மா வச்சு செஞ்சதால வந்துச்சு பீலிங்ஸ். ஏய் பாட்டு ரொம்ப முக்கியமாடா, முடியலடா. இரு அம்மாட்ட போய் ஏதாவது கேட்டு வரேன். ஏதாவது ஒண்ணு பண்ணடா. பண்றேன் இரு. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், கழுத்தை வச்சு நசுக்கினதால வந்துச்சு ஃபீலிங்ஸ். இவெல்லாம் மனுஷனே கிடையாது. நீங்களாம் ரசம் பொரியல் அவியெல்லாம் செய்ய முடியாதப்பா நம்மளால. ஒரே ஒரு குழம்ப வச்சு விட்டு அப்படியே விட வேண்டித்தான். அம்மா அம்மா எந்திரிச்சிட்டானுங்கல்ல, இவங்களுக்கு வேற காப்பியை வச்சு கொடுக்கணும். எம்மா என்னடா பூஸ்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆகும். இப்பதானே எந்திரிச்சிருக்கீங்க, வச்சு கொடுக்குறேன் இருங்க. அம்மா பூஸ்டும் வேணாம் கீஸ்டும் வேணாம், உங்க பையனுக்கு கழுத்து வலிக்குதாமா. கழுத்து வலிக்குதா? என்ன வேலை வெட்டி முறிச்சானாமா? வேலை வெட்டி முறிக்கலமா, நீங்க நேத்து கழுத்தை முறிச்சிங்கல்ல அந்த இதுல வலி வந்துருச்சாமா. ஏண்டா நான் லைட்டா தான் முடிச்சேன், அதுக்கே அவனுக்கு வலிக்குதோ? தெரியலமா, முழுகிட்டே கிடக்குறான் கழுத்து வலின்னு. கழுத்தும் வேற வீங்கி இருக்கு. வீங்கி இருக்குதா? சரி வா போய் பாப்போம். மணி ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு. நேரங்களமா சமைக்க மாட்டீங்களா? எனக்கு மட்டும் என்ன 10 கையா இருக்குது? 2 கை தான் இருக்கு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் ஒத்தாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். பொறுமையா தானே செய்ய முடியும். இன்னைக்குதான் வேலை பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இத்தனை நாள வேலை தானே பாத்துக்கிட்டு இருந்த. அப்ப மகா இருந்தா அவ ஒரு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவா, தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திடுவா. இங்க மொத்த வேலையும் நானே பாக்கணும்ல. வீட்டுக்கு வந்த மருமவ என்ன ஒரு வேலை வெட்டி பாக்குறாளா? ஒன்னு தனியா உழ வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டு போயிட்டா. இனி மொத்த வேலையும் நான் தானே செய்யணும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. நான் பொறுத்துக்கலாம், போற பஸ் பொறுத்துக்காது. 8 மணினா 8 மணிக்கு வண்டி எடுத்துறானுங்க. அதுக்கு முன்னாடி நான் போய் நிக்கணும்ல. சரி சத்தம் போடாம சாப்பிடுங்க, கத்திக்கிட்டே இருப்பீங்க. நான் கத்துறதுதான் உனக்கு தெரியுமே தவிர நான் நேரமா எந்திரிச்சு சமைக்கிற வைக்கிறேன்றதுலாம் இல்ல. இத்தனை வருஷம் புள்ள இருந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா. புள்ள இல்லைன்னோடனே நமக்கு கையை உடஞ்ச மாதிரி இருக்கு. ஒத்தையாளா கடந்துக்கிட்டு தண்ணி எடுக்கிறதா, வீட்டு வேலை பார்க்குறதா, துணிமணி துவைக்கிறதா, விரவு எடுத்துட்டு வரதா, வேலைக்கு போகிறதா, இல்லை இந்த மனுஷனுக்கு வேலையை வெட்டியை பார்த்து விட்டு இவர் அனுப்புறதா? எத்தனை வேலை போ. வயசு இருக்க காலத்தில் வேலை வெட்டி பார்க்கணும், வயசான காலத்தில் வீட்டோட இருக்கணும். ஆனால் நமக்கு பொழப்பு அப்படியே இருக்கு. 24 மணி நேரமும் நமக்கு உட்கார நேரம் இல்லாமல் வேலை தான். வீட்டுக்கு வந்த மருமகம் சரியில்லை, நம்ம யாரை போய் குறை சொல்றது? என்னடா ஆச்சு? உனக்கு என்னமோ கழுத்து வலிக்குதாமா?
ஆமாம்மா, கழுத்து ரொம்ப வலிக்குது. ஏண்டா லைட்டா தான் முடிச்சேன், அதுக்கே உனக்கு கழுத்து வலிக்குதுன்ற. இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை வெட்டியெல்லாம் பார்த்தா என்னடா பண்றது? இங்கே தூங்க கடலை போட வேணா தெரியும், வேலை வெட்டி எப்படி தெரியும்? என்னது பிஞ்சு கழுத்துமா, அதான் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு. அப்படியே பேசிக்கிட்டு உனக்கு ஒரு நாள் பஞ்சர் ஆக போகுது. சரி சரி, ஒன்றும் இல்லை. இது ஆயின்மெண்ட் எதுவும் இருக்குதா என்ன? இல்லம்மா, அதுல எதுவும் இல்ல. ஸோ இதுக்கு தான் அம்மாவுக்கு கோபம் வரும், தப்பு பண்ணாதீங்கன்றது. கேட்குறீங்களா ஒன்று? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பொங்க நேரம் வேறு ஆஸ்பத்திரி எதுவும் இல்லை, மெடிக்கலுக்கு போய் இந்த மருந்து எதுவும் வாங்கிட்டு வாங்க. அண்ணனை கூட்டிக்கிட்டு மெடிக்கல் போயிட்டு வா. சரிங்க அம்மா. ராசம்மா தண்ணி, ராசம்மா தண்ணி கொண்டு வா. மாமா தான் இருமிட்டு கிடக்குறாரு போல இருக்கு. இந்த அத்தை தண்ணி கொடுக்காம எங்கிட்டு போனாங்க? ராசம்மா தண்ணி. மாமா இந்தாங்க தண்ணி. பாத்துங்க மாமா, பொறுமையா தண்ணி குடிங்க. இந்தாம்மா. பார்த்து பொறுமையா சாப்பிடல மாமா. இல்லம்மா, தண்ணி எடுத்துட்டு வைக்காம போயிட்டா அதான் பொறையிருச்சு. சரி சரி, பொறுமையா சாப்பிடுங்க. மாடி அப்பப்ப மகாவுக்கு போன் போட்டு பேசிக்கம்மா. நான் பேசிக்கிறேங்க மாமா. அவகிட்ட ஃபோன் இல்லை, அந்த தம்பிக்கிட்டே ஃபோன் இல்லையாமா, அதான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. சரி, அப்ப அந்த சாமியோட நம்பர் தாரேன், அந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டு பேசிக்க. ஏன்னா நம்ம யாருமே பேசலன்னா அவ எதுவும் நினைச்சுக்குவா, என்ன அப்பா அம்மா யாருமே பேசல அப்படி இப்படின்னு. சரிங்க மாமா. அத்தை பேசினாங்களா? எங்க அவ பேசுனா, அவ இன்னும் திருந்தலாமா, அவ எந்த ஜென்மத்துக்கு திருந்தவும் மாட்டாமா. ஏமாமா? நான் கூட கல்யாணம் ஆகும்போது புள்ள போன் போட்டு கேக்குறாளேன்னு மனசு மாறி சம்மதம் சொல்லுவான்னு பார்த்தா அவ இன்னும் திருந்தலாமா. புள்ள எப்படியா இருந்தாலும் வந்துருவா, இங்க சொகுசா வாழ்ந்த புள்ள அங்க போய் கஷ்டப்பட மாட்டா அப்படின்றா. இதெல்லாம் பேச்சு கலகா. மாமா அப்படி சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தைக்கு நீங்க என்னை எப்படி நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போனதுலேருந்து அத்தை சபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத்தனை வருஷம் என்னையே தான் சபிச்சாங்க, அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அவங்க பெத்த புள்ள இல்லை, அவங்க பெத்த புள்ள வாழணும்னு போயிட்டா. நீங்களும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. எப்போ பார்த்தாலும் சாபம், அவள் வாழ மாட்டா, உருப்பட மாட்டா, அப்படி இப்படின்னு. எப்பா என்னாலேயே கேட்க முடியல. தயவு செஞ்சு பெத்த பிள்ளைங்களுக்கு பெத்தவங்களே சாபம் கொடுக்கக்கூடாது. அது ஒன்று கிடக்க ஒன்று பழிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி ரொம்ப சிரமம். தெரியுதுமா, தெரியுது. இவங்க சாபம் கொடுத்து அவ கஷ்டப்பட்டா இவங்களுக்கும் தானே வலிக்கும். அதையும் புரிஞ்சுக்கணும். புரியாம பெத்த பிள்ளைங்களுக்கு சாபம் விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது? நாத்தனார்காரி எப்படியும் சீக்கிரமாக வரமாட்டா, எப்படியாவது தம்பிக்கிட்ட காசை வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்து வந்தேன். இவ வேற வந்து தொலைஞ்சிட்டாலே, அவங்கிட்ட எப்படி தான் போய் பேசி காசு வாங்குறது? தம்பி பையன் வேற இன்ன வரைக்கும் எந்திரிக்காமல் படுத்துருக்கான். போய் எழுப்புனா எதுவும் நினச்சிக்குவான். அக்காக்காரி வந்திருக்காளே, காசை கேட்கறதுக்கு தான் வந்திருக்காளோன்னு நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? நமக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனால் இது காதில் கேட்டானா அப்புறம் அதுக்கு வேற தங்குதுங்கன்னு ஆடுவாளே. இப்போ என்ன பண்ணுறது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் சும்மா அடி சும்மா இடி விழுகுதும்மா. நீ என்னடி பண்ணன அப்படி? அம்மா அப்பா வேலை செஞ்சாலும் திட்டுறாரு, வேலை செய்யலாம் திட்டுறாரு, பாத்திரத்தை வச்சாலும் திட்டுறாரு, பாத்திரத்தை வைக்கலைனாலும் திட்டுறாரு, எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாருமா. தொட்ட 90 அடி உத மிதிதாம்மா. என்னம்மா சிரிக்கிற? ஒரு காலத்துல உங்க அப்பன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுவேன். உங்க அப்பன் கிட்ட என்ன போட்டு போட்டு கொடுப்பேன். இன்னைக்கு உங்க அப்பா போட்டு சாத்துனாரா? அம்மா அம்மா வேண்டாம்மா, இனிமே நீ என்னை விட்டுட்டு எங்கிட்ட போயிடாதம்மா. என்னால உதவாங்க முடியலம்மா. எங்கிட்ட போறதா இருந்தாலும் என்னையும் கையோட கூட்டிக்கிட்டு போயிருமா. ஏண்டி அந்த அடுப்படையெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சு எம்புட்டு சுத்தமா வச்சிருந்தேன், அதை யாரடி அப்படி கறி கறியா ஆக்கி வச்சது? அதுமா அது நீ தானே? இல்லம்மா அப்பா. ஏண்டி நல்ல நாளே உங்க அப்பா அடுப்படியை வந்து தொட மாட்டாரு, நான் இல்லாத போதுதான் வந்து இதெல்லாம் பாக்குறாரோ? நான்தாம்மா, அடுப்பே எரியலம்மா. ஊதி 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 என் நாக்கே வறண்டு போச்சுமா, தொண்டை கூலி காஞ்சு போச்சுமா. இது
இதுக்கு தான் சொல்றது, பெத்தவ இருக்கும்போதே பக்கத்துல இருந்து அம்மா என்ன வேலை செய்யறா பார்த்துக்கணும், கை வேலை பார்த்து செஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு. அதை விட்டுவிட்டு போனே கதின்னு கிடந்தா அப்புறம் இப்படித்தான். 24 மணி நேரமும் அந்த போனை பார்க்குறீங்க. அந்த போனில் ஒரு சமைக்கிறது எப்படி, வீட்டு வேலை பார்க்கறது எப்படின்னு போட்டு பார்த்தா அதுவும் வரப்போகுது. அதை பார்த்து செய்யலாமே. ஊக்கம் ஆக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னமும் நீ உருப்படாமே இருக்க. இனிமேலாவது ஒழுங்கா வந்து வேலையை பாரு. பொம்பளை பிள்ளை என்னைக்குமே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது, தான் கையே தனக்கு உதவின்னு வாழணும். அதனாலதாம்மா சொல்றேன், போனுக்கு ரீசார்ஜ் இல்லை, ஒரு போனு ரீசார்ஜ் மட்டும் போட்டு விட்டேன்னு வச்சுக்கம்மா, நல்லா இருப்பமா நீ. பாத்தியா மாப்பிள்ள, நான் வேணா பானை எடுத்துறவா? இல்ல மாப்பிள்ள, நான் எடுத்துக்குவேன். ஏனே வாழை மரம் எல்லாம் கட்டி விட்டியா? வாழை மரம் எல்லாம் கட்டி விட்டேம்மா. இந்தாம்மா, இதையே அந்த சாக்கு முட்டையில கட்டு. அதான் இதுல இவ்வளவு பாத்திரம் இருக்குல்லம்மா, இதுவே போதுமா? இதெல்லாம் இங்க வைங்க வீட்டுக்கு. மாதிரி தங்கச்சி, அதெல்லாம் எடுத்து வைங்க. என்ன பாத்திரம் மட்டும் இல்லாம இருக்குது? நாங்க என்ன 10 பேர் 20 பேரா இருக்கோம், எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு போலங்கிறதுக்கு. நீ எடுத்து வை, எடுத்து வை, எடுத்து வைமா, எடுத்து வை. சரிங்கம்மா. இதெல்லாம் இப்ப எப்படி எடுத்துட்டு போறது? மூட்டையை கட்டுங்கம்மா. நான் ஒரு மூட்டை எடுத்துக்கிறேன், சந்தோஷ் ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டோம். அந்த சாமி போட்டா உடஞ்சிட போகுது, அதை பத்திரமா யாராவது ஒருத்தர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேணுமா? ஏடா, பால் காய்ச்சறதுக்கு பால் தான் கறந்து கொடுத்தேன்ல, அது போதும். இப்போ என்ன, பொங்கலுக்கு மட்டும் ஜாமான் எல்லாமே வாங்கி எங்க ரூம்ல வச்சிருக்குது வீட்டுல. சரிடா. வேற என்ன வேணும்? அப்புறம் இந்த மாவுல தோரணம் கட்டுவாங்கல்ல, அதுவும் அப்புறம் அந்த மஞ்சள் கொம்பும் இருந்தா பரவாயில்லையடா. எல்லாம் நேத்து சொல்ல மாட்டீங்க, நேரம் ஆகி போச்சு. இப்பதான் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. யாத்தா இல்லடா, நேத்து ஞாபகமே இல்ல. உனக்கு என்னத்தான் இருக்கும், ஒன்னும் இருக்காது. சரி சரி, அதெல்லாம் பறிச்சுக்கலாம். சந்தோஷ், நீ பூமாரியோட போயிட்டு அந்த இது மாயில குறிச்சிட்டு வந்துரு. ஏன்னா இந்த பக்கத்துல போக முடியாது. நானும் உமாவும் போயிட்டு அங்க மஞ்சள் கொம்பு பறிச்சுட்டு வந்துடுறோம். இவங்க வேணா அங்க போயிட்டு வாசல்ல கோலம் எல்லாம் போடணும், அவங்க அதை போட்டுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்கப்புறம் மத்த வேலையை பாத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தியா? எங்களால தூக்கிட்டு போக முடியாது. அதெல்லாம் நாங்க தூக்கிட்டு வந்து வச்சிருவோம். சரி சரி, எல்லாம் எடுங்க வேகமா போவோம், மணி ஆகி போச்சு. ஏண்டி, நான் வீட்டுல எல்லாம் துணியெல்லாம் துவைப்பியே துவைக்க மாட்டியா? எல்லாம் சுருட்டி 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 போட்டு வச்சிருக்கிறேன். உட்காந்து இருக்கா, அதை சொல்லிவிட்டேன். என் தம்பிக்கிட்ட இப்பயே சொன்னாதான் காசுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா. என் நாத்தனார்காரி என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தம்பிக்கிட்ட சொல்லுவோம். ஏண்டி, நான் போயிட்டு வரதுக்கு 2-3 வாரம் ஆயிப்போச்சு. பீரோல இருக்க மொத்த துணி துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டு வச்சிருக்க. நான் வரதுக்கு 1 வருஷம் ஆகுதுன்னா 1 வருஷமும் துணியே துவைக்காம அப்படியே கடக்க வச்சிருப்பியா? ஒரு வேலைக்கே லாக்கி இல்ல. உங்க அப்பா உன்னை போட்டு சாத்துனதுல தப்பும் இல்ல. பேசிக்கிட்டு தான் இருக்கிறா. எப்படியும் இவன் இங்கே தான் இருப்பா. அதுக்குள்ளே போய் தம்பிக்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட வேண்டியதான். இதெல்லாம் துவைச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொழுது எனக்கு பத்தாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் துணி போட தெரிஞ்சவளுக்கு துவைக்க தெரியாதா? அக்கா கறி இருக்கவும் தான் பரவாயில்ல, செத்துக்கிட்டு போயிட்டா நீங்க தானே செய்யணும். தம்பி 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 தம்பி, இங்க யாரியா தம்பி? என்னக்கா, எந்திரிச்சிட்டியா நீ? எந்திரிச்சிட்டேன்ப்பா. எந்திரியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னக்கா, என்ன முக்கியமான விஷயம்? எந்திரிப்பா. என்னக்கா, என்ன விஷயம்னு சொல்லு. நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன்? என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சுப்பா தம்பி. நம்ம வீட்டுல நம்ம கிட்ட போட்டி போறதுக்கு தான் ஆள் இருக்குமே தவிர நமக்கு ஒரு கை வேலை வாங்கி செய்ய ஆள் இருக்காது. இவ ரூம்ல இங்க எம்புட்டு துணி, இன்னும் அந்த மனுஷன் ரூம்ல எம்புட்டு துணியை சேர்த்து வச்சிருக்குதுன்னு தெரியல. அதையும் போய் எடுத்துட்டு வருவோம். என்னக்கா, அப்ப என்ன ஆச்சு? நீ எதுக்குக்கா அப்படி அழுதுகிட்டு இருக்க? சொல்லுக்கா. எதுக்கு இப்ப அவங்க அக்கா கறி அழுதுகிட்டு இருக்கா? என் வாழ்க்கையே போச்சியா, என் வாழ்க்கையே போச்சு. ஏக்கா, என்னன்னு சொல்லுக்கா. ஏண்டாப்பா, இந்த வருஷம் இந்த பலகார சீட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீட்டை போட்டையா. சீட்டு போட்டா நல்ல விஷயம் தானே. சீட்டை போட்டு வருஷம் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருந்தா ஐயா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன். இந்த வருஷம் அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. தீபாவளிக்கு கொடுக்க வேண்டிய காசை பொங்கலுக்கு தாரேன்னு சொன்னான். சரி எப்படியும் வந்துருன்னு சொல்லி பொங்க வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தையா. கடைசியில பார்த்தா அவன் வீட்டை விட்டே ஓடிட்டாயா, பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு. இப்போ உங்க மாமி என்ன புடிச்சுக்கிட்டா? அப்படி 1,00,000 ரூபா காசு போட்டியடி, இப்படி 1,00,000 முணுங்கிட்டியடின்னு என்ன போட்டு சரியான அடி தாங்க முடியல. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது. 1,00,000 கொண்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ள வரணும், இல்லையா அப்படியே போய் சேரு அப்படின்னு வீட்டை விட்டு துரத்தி போட்டாரியா. எனக்கு போறதுக்கு நாதி இல்லாம கிடக்குறையா. இனி நான் வாழ்றதுக்கா இல்ல சாவறதாடியே தெரியலையா.
அடி பாவி, அதானே நினைச்சேன். புள்ள வயசுக்கு வந்ததுக்கே அந்த வீட்டுக்கு போனா தீட்டுன்னு இருந்தாளுக, இப்போ என்னடா வந்திருக்காளுகன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது சோழியும் குடுமியும் சும்மா ஆடாதுன்னு. எவ்வளவு காரியம் ஆகணுன்றதுக்கு தானே இங்கே வந்திருக்காளுக. ஏக்கா கொஞ்சமாவது பார்த்து போறது இல்லையாக்கா? வருஷம் ஒரு சீட்டு தாயா போடுவேன், கரெக்டா காசை கொடுத்தாயா. இந்த வருஷத்தை ஒரு 10 சீட்டு போடுவான் அப்படின்னு மொத்தமா போட்டு மொத்தமா மொட்டை அடிச்சிட்டு போயிட்டாயா. இப்ப அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட எதுவும் போனீங்களா இல்லையா? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு குழுவா போனையா. அங்க போனா எங்களை கழுவி கழுவி ஊத்தி, ஏமா வருஷம் நாங்க தான் நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்கோம்லம்மா, இப்படி யாரும் சீட்டு போடாதீங்க, போட்டா ஏமாத்துறாங்கன்னு எங்க கிட்ட பேச்ச கேட்காம போட்டுவிட்டு இப்போ வந்து எங்க உசுர எடுக்கிறீங்கம்மா அப்படின்னு பிடிச்சி அவங்க திட்டுறாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஏமா வருஷம் வராங்க, அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா எங்கிட்ட நாங்க போறது அப்படி இப்படின்னு எனக்கு பேசி போட்டாங்கய்யா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. 1 லட்சம் இருந்தா தான் வீட்டுக்குள்ள விடுவாரு உங்க மாமே, இல்லைன்னா காலம் முழுக்க எங்கிட்டாவது கண்காணாத இடத்துல போக வேண்டியதாயா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? துணி எடுக்க வந்தேன். துணி எடுக்க வந்தியா இல்ல ஒட்டு கேட்க வந்தியா? துணி எடுக்க தான் வந்தேன். நீங்களும் உங்க அக்கா என்ன பேசுனீங்கன்னு கூட நான் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. வந்தியில என்ன நின்னுகிட்டு இருக்க? துணி எடுத்துட்டு கிளம்பு. இந்தா எடுத்துட்டு கிளம்புறேன். ஐயோ, எல்லாத்தையும் கேட்டுட்டாலே என்னமோ தெரியலையே. ஏற்கனவே நம்மள இலக்காரமா நினைப்பா, நம்ம வேற அழுதுகிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றது? கிளம்புன்னு சொன்னேன், என்ன பார்வை? அண்ணி அழுத மாதிரி இருந்துச்சு, அதான். யாரு போன்னு சொன்னேன், உன் வேலை என்னமோ அதை பாரு. இந்தா போறேன். இதுக்கு தான் வந்திருக்கியா நீ? என்னடா தம்பி, உன் பொண்டாட்டி நான் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோடா? அக்கா அதெல்லாம் நீ காதுல வாங்காத, சரியா? நான் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்றேன், சரியா? என் வாழ்க்கைய உன் கையில தாண்டா இருக்கு. சரி அழாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ரூபா 2 ரூபாயா இருந்தால் டக்குன்னு கொடுத்துருவேன். 1 லட்சம்ன்றியா? கொஞ்ச நாள் ஆகும், எப்படி இருந்தாலும் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன், சரியா? சரிடா தம்பி, எப்படியா ஏற்பாடு பண்ணி கொடுறா. அந்த படுவா போய் கையில கிடைச்சி காசை கொடுத்துட்டான்னு வச்சுக்க, உடனே உன் காசை கொண்டு வந்து தந்துடுறேன். சரி இருக்கட்டும், நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். வந்தம்மா ஒரு நாள் கூட தங்காம சுடுதண்ணியை காலில் ஊத்தின கணக்கா ஓடுவாளுக. இன்னைக்கு வந்து இத்தனை நாளா இருக்கும்போதே நினைச்சேன் ஏதாவது வில்லங்கம் இருக்குன்னு. இப்பதானே தெரியுது. இவங்களுக்கு மட்டும் காசு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மனுஷனுக்கு இருக்கு.